அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் மிகவும் ஆசைப்பட்டு நினைப்பது எதுவானாலும் சரி, அது மேஜிக் போல உடனே நடக்க வெறும் 5 நிமிடங்கள் இந்த எளிமையான வார்த்தைகளை சொல்லுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். நம்ம சேனல்ல சமீப காலமாக நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ், ஏஞ்சல் நம்பர் மற்றும் அஃபர்மேஷன்ஸ் மெத்தடை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், யூஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனையும் கொடுக்குது. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட்ஸ், ஏஞ்சல் நம்பர் மற்றும் அஃபர்மேஷன் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இது போன்ற மெத்தட்ஸை நம்ம நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட். ஒரு சின்ன வேண்டுகோள், நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்றீங்க, சில பேர் நீங்க லைக் பண்றதுக்கு மறக்கலாம். ஸோ மறக்காம நீங்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸும் தாங்க எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பவர்ஃபுல் மெத்தட்ஸ் அப்லோட் பண்றதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இதை தாண்டி நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனேயே நிறைய பேர் நீங்க டிஃபால்ட்டா லைக் கொடுத்துருவீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகள் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போவது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வார்த்தைகளை சொல்லணும்னு இல்லை. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாம். குறைந்தபட்சம் 3 மாதங்கள் 90 நாட்களுக்கு இந்த வார்த்தைகளை தினமும் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. அப்பதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு தெரியும். அதற்கு பிறகும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். வாழ்க்கை முழுவதுமே நாம் நினைத்த காரியங்கள் நடந்தால்தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால லைஃப் லாங் இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தலாம். இருந்தாலும் முதல் 90 நாட்களுக்கு 3 மாதங்களுக்கு இடைவெளி எடுக்காமல் தினமும் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லணும். அதற்கு பிறகு கண்டினியூ பண்ண போறவங்க நடுவில் நீங்க வேணும்னா சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்துக்கலாம். மேலும் ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள் மட்டும்தான் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்ல போறோம். ஸோ மோஸ்ட்லி நமக்கு பிரேக் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வராது. அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்தில் நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். வாய் விட்டு இந்த வார்த்தைகளை சொல்றவங்க ரொம்ப சவுண்டா கத்தி நம்ம சொல்ல வேண்டாம், பொறுமையா மென்மையா சொன்னாலே போதும். அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தைகளை நாம் சொல்வதற்கான காரணம், அந்த நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருந்தாலுமே நாம் அமைதியான மனநிலையில அதை பயன்படுத்தும் போது அதனுடைய பலன்கள் மின்னல் வேகத்தில் நமக்கு கிடைக்கும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். சரிங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு பார்க்க போறோம்னு பார்த்தோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல, சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில ஆற்றல் மிக்க சூட்சமமான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பார்த்தோம்னா எந்த
ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. மேலும் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் முழுமையாக நமக்கு பலனை கொடுக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தை நம்முடைய ஆழமான ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடியது. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க வார்த்தைகளை உச்சரிக்கும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு நினைச்சிட்டே இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாதுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பலனுமின்றி உற்சாகமான சந்தோஷமான மனநிலையோட இந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்கணும். அப்படி நாம் சொல்லும்போது நம்முடைய மனதின் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க. முதலில் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், பிறகு அடுத்த காரியம் நிறைவேறணும்னு ஒரு லிஸ்ட் நம்ம போடக்கூடாதுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சந்தோஷமான உற்சாகமான மனநிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தைகளை சொல்லணும். இதுதாங்க முக்கியமான சீக்ரெட். தினமும் குறிப்பிட்ட நேரத்துல தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. அதே போல கரெக்டா 5 நிமிஷம் மட்டும் தான் சொல்லணும்னு இல்லை. சற்று ஏறக்குறைய இருக்கலாம். கொஞ்சம் அதிகமா டைம் இருக்கும்போது நீங்க 10 நிமிடங்கள் கூட சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் சொல்லணும். அதே போல இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க ரொம்ப வேகமா சொல்லிடாதீங்க. பொறுமையா மென்மையா ரிலாக்ஸ்டா நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சரிங்க, நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டிவைன் டிராகன்ஃப்ளை பிரிங் அமேசிங் விக்டரி somehow now. 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 Divine Dragonfly bring amazing victory somehow now. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சூட்சமமான வார்த்தைகள் இவை. நம்ம சேனல்லையே உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை பார்த்திருப்போம். எந்த அளவிற்கு ஆற்றல் மிக்க வார்த்தையோ அதே போல இந்த டிவைன் டிராகன்ஃப்ளை அப்படின்றதும் சிறப்பு மிக்க வார்த்தை. நம்முடைய ஆழமான மனோரதங்களை, மனதின் ஆசைகளை உடனே நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் இந்த டிவைன் டிராகன்ஃப்ளை அப்படின்ற வார்த்தைக்கு உண்டு. நீங்க எந்த ஒரு ரிசல்ட்டுமே எதிர்பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் நீங்க உற்சாகமா சொல்லிக்கிட்டே வாங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.